சிவாய நம. இன்றைக்கி நம்ம ஒரு பழமையான சிவலிங்கத்தை தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஆமாங்க, இந்த சிவலிங்கம் எங்கே இருக்குன்னா நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் சோளிங்கர் கொடைக்கல் என்ற கிராமத்தில் தாங்க ஒரு விவசாய இடத்துல இப்படி ஒரு பழமையான சோழர் காலத்தில் பழமையான சிவலிங்கம் இருக்குதுங்க. ஆமாங்க, இது ரொம்ப பழமையான சிவலிங்கம். வெட்ட வெளியில் ஒரு விவசாய இடத்துல ஒரு சின்ன குன்று மட்டும் இருக்குது பாருங்கள். அங்கே சிவன் இருக்கிற இடத்துல மட்டும் அப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல தான் நம்ம அப்பன் ஈசன் சிவபெருமான் அந்த இடத்துல காட்சி தராருங்க. ஆமாங்க, சுற்றி விவசாய இடம். ரெண்டாவது அழகாக ஒரு சின்ன குன்று மேலே அழகாக உட்காந்து இருக்காருங்க. ஆமாங்க, எப்படி பார்த்தாலும் இந்த சிவலிங்கம் 1300 வருடம் பழமையான நம்ம சோழர் காலத்து சிவலிங்கங்க. ஆமாங்க, இது ரவுண்டு ஷேப்பில் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பழமையான சிவலிங்கம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணுங்க. ஆமாங்க, இந்த சிவன் கோயில் திருப்பணியானது நடக்க போகுதுங்க. ஆமாங்க, நாங்கள் போய் கேட்டதில் திருப்பணியானது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சிவாய நம்ம அடுத்த டைம் வரும்போது என்றைக்கு இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்கிறாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம இன்னும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு நம்ம அது வீடியோவாக நம்ம சேனலில் வரும். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோடு தொடர்ச்சி அடுத்த வீடியோ ஒன்று வருங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்னதாக அபிஷேகம் பண்ணியிருக்கோம். இந்த அபிஷேக வீடியோ அடுத்த வீடியோவில் வருங்க. இதுவே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இந்த வீடியோ. அதனால் நம்ம 2 பார்ட்டாக போடுறோங்க இந்த வீடியோவை. சிவாய நம்ம எப்படி இருக்குது பாருங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய சிவாய நம சிவாய நம. ஓம் நம சிவாய சிவசிவாய நம. உங்களை கைவிடவே மாட்டோம். பேப்பர்ல எழுதுங்க, பத்திரத்துல எழுதுங்க. நான் சொல்றத சிவபெருமானை நம்பியவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது, வரலாறு கிடையாது. அதுக்கு நான் உதாரணம்.